சொல்லுங்க. கோமலாதேவி டீச்சருங்களா? ஆமாங்க. மேடம், ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து பேசுறோம் மேம். சொல்லுங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. ஒரு பேரண்ட் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? ஒரு குழந்தைங்கள சின்ன சின்ன கண்டிப்புகள் இல்லாம கூட எதுவுமே பண்ண முடியாது மேடம், சார். அது புரியுது மேடம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ட் 793 படி if you beat a child with your hand, the child's parents have all the right to hit you with current. You know that? தெரியும் சார். தெரியுமா? சார் ஓகே, இனிமே அடிக்கலைங்க சார். இனிமே அடிக்கலனாலும் இருங்க மேடம், உங்களுக்கு இப்போ ஒரு கவுன்சிலிங் செஷன் வரும். வெயிட் பண்ணுங்க, லைன்லயே இருங்க. எங்களோட கவுன்சிலர்ட்ட கொடுக்குறோம். Cheers, say cheers மேடம். ஓகே சார். சார் ஹலோ, சொல்லுங்க மேம். எதுக்காக குழந்தைகள் மேல அவ்வளவு ஒரு கோவம் மேம்? இப்ப நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா, இப்ப அந்த குழந்தைங்க ரொம்ப ப்ரூட்டலா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு, ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க சின்னன்னு சொல்றீங்க. சிறு துளி பெருவெள்ளம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லீங்களா? இது உங்களோட காலர் டியூன் கூட நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். வெளிகளில் ஒரு வானவில் ஒரு காதல் பாட்டு தான் வச்சிருக்கீங்க. அதே காதல உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் கொடுத்து அன்பா அவங்களை நடத்துறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து நாங்க வந்து வேண்டிக்கிற ஒரு விஷயம் மேம். சரிங்க மேம். ஓகே மேம், எனக்கு வந்து இம்போசிஷன் எழுதணும். நீங்க இம்போசிஷன்ங்களா? ஆமாங்க மேடம், ஒரு 100 டைம்ஸ் நீங்க எழுதணும். என்னதுங்க? ஆர்சிபிக்கு கிடைக்காத கப்பு, நான் பண்ணது ரொம்ப தப்பு. சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஆர்சிபிக்கு கிடைக்காத கப்பு, நான் பண்ணது ரொம்ப தப்பு. ஓகே மேம், இது ஒரு இம்போசிஷனா எழுதி நீங்களே பாத்துக்கோங்க, சரிங்களா? ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே.